Hello everyone, welcome to Advanced Google Ads Tutorials. இந்த வீடியோல நம்ம YouTubeல ரெகுலரா நாம பார்க்குற skippable in-stream ad எப்படி கிரியேட் பண்றதுன்னு சொல்லிட்டு தான் நாம இன்னைக்கு டீடைலா பார்க்க போறோம். எக்ஸாம்பிளுக்கு நீங்க இந்த வீடியோவை நீங்க பார்க்கும்போது கூட ஒரு 5 செகண்டுக்கு அப்புறம் ஒரு ஆடை நீங்க ஸ்கிப் பண்ணிருப்பீங்க. ஸோ அதே மாதிரியான ஒரு ஆடை தான் நாம இன்னைக்கு கிரியேட் பண்ண போறோம். இந்த இன்ஸ்ட்ரீம் ஆடை நீங்க ரன் பண்ணணும் அப்படின்னா அப்போ உங்களுடைய வீடியோவை உங்களுடைய யூடியூப் சேனல்ல அப்லோட் பண்ணி வச்சிருக்கணும். அந்த வீடியோவை தான் நம்மளுடைய டார்கெட் ஆடியன்ஸ்க்கு யூடியூப்ல ஏதாச்சும் ஒரு வீடியோ பார்க்கும்போது ஸ்டார்டிங் 5 செகண்ட் வந்து காட்ட போறோம். இவன் நம்மளுடைய ஆட் பாத்தீங்க அப்படின்னா அந்த வீடியோவோட மிடில் இல்லைனா டியூரேஷன்ல எங்கேயாச்சும் ஒரு டைம் ஸ்கிப்பபிள் ஆடா வரும். ஈவன் அந்த யூசர் கம்ப்ளீட்டா அந்த வீடியோவை பார்த்தாங்க அப்படின்னா அந்த வீடியோவோட எண்ட்ல நெக்ஸ்ட் வீடியோ போறதுக்கு முன்னாடி உங்களுடைய ஆடை வந்து கண்டிப்பா பார்ப்பாங்க. அப்புறம் இந்த கேம்பெயினை நம்ம சூஸ் பண்ணும்போது ரெண்டு இடத்துல நம்மளுடைய ஆட் வந்து பிளேஸ் ஆகும். ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா யூடியூப், அதுக்கப்புறம் டிஸ்பிளே நெட்வொர்க்ல வீடியோ பார்ட்னரா இருக்கிற வெப்சைட்ஸ்ல எல்லாமே உங்களோட ஆட் வந்து அப்பியர் ஆகும். எக்ஸாம்பிளுக்கு எப்படி இந்த ஸ்கிப்பபிள் இன்ஸ்ட்ரீம் ஆட் அப்பியர் ஆகும்னு சொல்லிட்டு ஒரு டெமோ வீடியோவை நான் உங்களுக்கு காட்டுறேன். இதுக்கு யூடியூப் போறேன். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா என்னோட கூகுள் ஆட்ஸ் வீடியோ வந்து பிளே ஆகுது. இங்கே 5 செகண்டுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு ஸ்கிப் ஆட் அப்படின்ற ஒரு ஆப்ஷனே கொடுப்பாங்க. ஸோ இதை நான் ஸ்கிப் பண்ண அப்படின்னா நீங்கள் செலக்ட் பண்ண ஒரிஜினல் வீடியோ வந்து பிளே ஆகும். அப்புறம் இந்த இன்ஸ்ட்ரீம் ஆட் பார்த்தீங்க அப்படின்னா காஸ்ட் பர் வியூ பிட்டிங்கில் தான் ஒர்க் ஆகும். ஸோ ஒவ்வொரு வியூக்கும் நீங்கள் பே பண்ண வேண்டியிருக்கும். எக்ஸாம்பிளுக்கு உங்களோட வீடியோவை 30 செகண்ட் இல்லைனா அதுக்கு மேலே பார்க்குறாங்க அப்படின்னா அப்போ அந்த வியூஸ்க்கான காஸ்ட் உங்களுடைய பட்ஜெட்ல இருந்து டிடெக்ட் பண்ணிப்பாங்க. சரி வாங்க இப்போ எப்படி இந்த ஸ்கிப்பபிள் இன்ஸ்ட்ரீம் ஆடை கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இதுக்கு என்னோட ஆட் அக்கௌண்ட்டுக்குள்ளே நான் போகிறேன். இப்போ ஒரு நியூ கேம்பெயின் கிரியேட் பண்ணுங்க. ஸ்கிப்பபிள் இன்ஸ்ட்ரீம் ஆடை பொறுத்த வரைக்கும் நம்ம 3 அப்ஜெக்டிவ்ஸை சூஸ் பண்ணி இந்த ஆடை ரன் பண்ண முடியும். சேல்ஸ், லீட்ஸ், அதுக்கப்புறம் வெப்சைட் டிராஃபிக், அப்புறம் வித்தவுட் கோல்ஸ் கைட்லைன்ஸ் அப்படின்ற ஆப்ஜெக்டிவ்ஸை சூஸ் பண்ணி நம்மளால ஆட் ரன் பண்ண முடியும். ஸோ நான் இன்னைக்கு கிரியேட் அ கேம்பெயின் வித்தவுட் கோல்ஸ் கைட்லைன்ஸ் அப்படின்றத கிளிக் பண்றேன். அடுத்து கேம்பெயின் டைப்ல வீடியோவை சூஸ் பண்ணுங்க. கேம்பெயினோட சப் டைப்ல எஃபிஷியன்ட் ரீச் அப்படின்றத செலக்ட் பண்ணுங்க. அடுத்து கண்டினியூ அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. இப்போ நம்மளுடைய கேம்பெயின்கான நேமை கொடுக்கணும். ஸோ இந்த இடத்துல நான் ஸ்கிப்பபிள் இன்ஸ்ட்ரீம் ஆட் அப்படின்றத கொடுக்குறேன். அடுத்து பிடிங் ஸ்ட்ராட்டஜியில் நீங்க டார்கெட் சிபிஎம் அப்படியே இருக்கட்டும். அடுத்து பட்ஜெட் அண்ட் டேட்ல கேம்பெயின்கான டோட்டல் பட்ஜெட்டை நீங்கள் கொடுக்கலாம். அப்படி இல்லைனா டெய்லி பட்ஜெட்டை நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ நான் இன்னைக்கு டெய்லி பட்ஜெட்டில் போகிறேன். ஸோ இந்த இடத்துல ஒரு 500 rupees கொடுக்குறேன். ஸோ ஸ்டார்டிங் டேட் எண்டிங் டேட் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ என்னோட கேஸ்க்கு நான் எண்ட் டேட் கொடுக்காம இன்னிலிருந்து நான் கண்டினியூஸாக ரன் பண்ண போகிறேன். அடுத்து நெட்வொர்க்ஸ். இங்கே 3 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ யூடியூப்பை நீங்கள் அன்செக் பண்ணவே முடியாது. அதே மாதிரி கூகுள் டிவி, அப்புறம் கூகுள் பார்ட்னர். ஸோ இது வேணாம் அப்படின்னா நீங்கள் அன்செக் பண்ணிடலாம். ஸோ என்னோட கேஸ்க்கு என்னோட ஆட் வெறும் யூடியூப்ல மட்டும் அப்பியர் ஆனா போதும். ஸோ அதனால இது ரெண்டுமே நான் அன்செக் பண்ணிடுறேன். அடுத்து லொகேஷன். ஸோ இந்த இடத்துல நான் பெங்களூரை மட்டும் யூஸ் பண்றேன். ஸோ நீங்க உங்களுடைய டார்கெட் லொகேஷனை சர்ச் பண்ணி ஆட் பண்ணிக்காங்க. அடுத்து லாங்குவேஜஸ்ல நான் எதையும் சூஸ் பண்ணல. அடுத்து ரிலேட்டட் வீடியோ. இங்க உங்களுடைய ப்ராடக்ட் இல்லைனா சர்வீஸ்க்கு ரிலேட்டடா ஆல்ரெடி யூடியூப்ல அப்லோட் பண்ணிருக்கிற வீடியோஸை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது மூலமா கூகுள் ஆட்ஸ் அந்த வீடியோவோட எங்கேஜா இருந்தவங்க இல்லைனா அந்த வீடியோஸை ஃபுல்லா பார்த்தவங்க இவங்களை டார்கெட் பண்ணி உங்களோட வீடியோவை ப்ரொமோட் பண்ணுவாங்க. ஸோ இதனால ஒரு பெட்டரான கன்வர்ஷன் உங்களுடைய பிசினஸ்க்கு கிடைக்கும். இப்போ ரிலேட்டட் வீடியோஸ் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. நீங்க எந்த வீடியோ உங்களுக்கு ரிலேட்டடா இருக்கோ அந்த வீடியோவை நீங்க செலக்ட் பண்ணிக்காங்க. ஸோ இந்த இடத்துல நான் SEO தமிழ் அப்படின்னு தேடுறேன். இந்த இடத்துல என்னோட SEO ஃபுல் கோர்ஸை செலக்ட் பண்ணி வைக்கிறேன். அடுத்து கூகுள் ஆட்ஸ் தமிழ் அப்படின்னு தேடுறேன். இங்க என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோவை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இந்த வீடியோவை யாரெல்லாம் பார்த்துருக்காங்களோ இல்லைனா இந்த வீடியோ கீழே யாரெல்லாம் கமெண்ட் பண்ணியிருக்காங்களோ இல்லைனா லைக் பண்ணியிருக்காங்களோ அவங்கள கூகுள் ஆட்ஸ் டார்கெட்டா கன்சிடர் பண்ணுவாங்க. இப்போ டன் அப்படின்றத கொடுங்க. அடுத்து அடிஷனல் செட்டிங்ல டிவைஸ் டார்கெட், அப்புறம் ஃப்ரீக்வன்சி கேப்பிங், அப்புறம் ஆட் ஷெட்யூல் இது வேணும் அப்படின்னு நீங்க கொடுத்துக்காங்க. அடுத்து நம்மளுடைய ஆட் குரூப்கான நேமை கொடுக்கணும். ஸோ இந்த இடத்துல ஸ்கிப்பபிள் இன்ஸ்ட்ரீம் ஆட் அப்படின்றத கொடுக்குறேன். அடுத்து டெமோகிராபிக்ஸ்ல நான் எதையும் சூஸ் பண்ணல. ஸோ நான் ப்ராடாக தான் ரன் பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் இதில் செக்ரிகேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் பண்ணிக்காங்க. அடுத்து ஆடியன்ஸ் செக்மெண்ட். ஸோ இங்கே நீங்கள் உங்களோட ஆடியன்ஸை நீங்கள் செக்ரிகேட் பண்ணிக்க முடியும். ஸோ இதை பற்றின டீட்டெயில்டு வீடியோ ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை நீங்கள் ஒரு டைம் செக் பண்ணிக்காங்க. ஸோ நான் இன்னைக்கு வெப்சைட் டெவலப்மெண்ட், அட்வர்டைசிங் அண்ட் மார்க்கெட்டிங் சர்வீசஸ், அப்புறம் வெப் சர்வீசஸ், அப்புறம் SEO அண்ட் SEM சர்வீசஸ். ஸோ இந்த மாதிரி என்னோட வீடியோவுக்கு ரிலேட்டடான ஆடியன்ஸை மட்டும் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். அடுத்து கீவேர்ட்ஸ். ஸோ இது டோட்டலாகவே ஆப்ஷனல் தான். ஸோ உங்களோட வியூஸ் ரொம்ப நேரவா ஒரு பர்டிகுலர் ஆடியன்ஸை மட்டும் நீங்கள் ரீச் பண்ண போறீங்க அப்படின்னா அப்போ கீவேர்ட்ஸ் கொடுத்துக்காங்க. ஸோ என்னோட கேம்பெயின் ப்ராடாக ரீச் ஆகணும். அதனால நான் வெறும் டார்கெட் சிட்டி அண்ட் இன்ட்ரெஸ்ட்டை பேஸ் பண்ணி தான் என்னோட ஆடை வந்து நான் ரன் பண்ண போறேன். ஸோ அதனால கீவேர்ட் யூஸ் பண்ணல. அடுத்து டாபிக். ஸோ இதுவும் ஆப்ஷனல் தான். ஸோ ஸ்பெசிஃபிக்கான சப்ஜெக்ட்ல நீங்க உங்களோட வீடியோவை நீங்க ஷோ பண்ணணும்னு நினைச்சிங்க அப்படின்னா அப்போ இதுல இருக்கிற ஆப்ஷன்ஸை நீங்க யூஸ் பண்ணிக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு நீங்க வெஹிக்கிள் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் பண்றீங்க இல்லைனா ஒரு எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸை சேல் பண்றீங்க அப்படின்னா அப்போ இந்த கேட்டகரிஸை யூஸ் பண்ணி நீங்க ப்ராப்பர் டார்கெட்டட் ஆடியன்ஸ்க்கு நீங்க உங்களோட ஆடை நீங்க ஷோ பண்ணலாம்.
ஸோ நான் இன்னைக்கு டாபிக்ஸ் சூஸ் பண்ணல. அடுத்து பிளேஸ்மெண்ட். இங்கே யூடியூப் சேனலில் டார்கெட் பண்ணி அந்த சேனலில் வர எல்லா வீடியோஸ்லையும் நீங்கள் உங்களோட ஆடை நீங்கள் ஷோ பண்ணலாம். இல்லைனா ஏதாச்சும் ஒரு பர்டிகுலர் வீடியோ மட்டும் நீங்கள் சூஸ் பண்ணி அந்த வீடியோவில் மட்டும் உங்களுடைய ஆடை வந்து நீங்கள் ஷோ பண்ணலாம். அடுத்து வீடியோ லைனப். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட்டாக ரொம்ப பாப்புலராக ரன் ஆகிட்டு இருக்கிற வீடியோஸில் உங்களோட ஆடை வந்து அப்பியர் ஆகும். எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் காஸ்மெட்டிக்ஸ் ப்ராடக்ட்ஸ் சேல் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ காஸ்மெட்டிக்ஸ் ரிவ்யூ பண்ணுற யூடியூப் சேனலை மட்டும் நீங்கள் டார்கெட் பண்ணி உங்களோட ஆடை ரன் பண்ண முடியும். ஸோ இது டோட்டலாகவே ஆப்ஷனல் தான். ஸோ நீங்கள் வேணும் அப்படின்னா நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்காங்க. நான் இன்னைக்கு இதை யூஸ் பண்ணல. அடுத்து நம்மளுடைய வீடியோ ஆடை கிரியேட் பண்ணுவோம். ஸோ இந்த இடத்துல நீங்கள் உங்களுடைய யூடியூப் வீடியோவோட லிங்கை நீங்கள் பேஸ்ட் பண்ணலாம். அப்படி இல்லைனா அந்த வீடியோவுக்கான டைட்டிலை நீங்கள் கொடுத்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல நான் கூகுள் ஆட்ஸ் தமிழ் அப்படின்றத கொடுக்குறேன். ஸோ இங்கே வர்ற ஃபர்ஸ்ட் வீடியோவை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ முடிஞ்ச வரைக்கும் உங்களோட வீடியோவை ஷார்ட்டாக வச்சுக்காங்க. ஸோ யூஸரை நீங்கள் 5 செகண்ட்குள்ளே கன்வே பண்ணல அப்படின்னா அந்த வீடியோ எவ்வளோ லென்த்தாக இருந்தாலும் யூஸர் அதை ஸ்கிப் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் 5 செகண்ட்லேயே அவங்களுடைய அட்டென்ஷனை கிராப் பண்ணுற மாதிரியான ஒரு கால் டு ஆக்ஷன் வைங்க. அடுத்து நம்மளுடைய ஃபைனல் யூஆர்எல் கொடுக்கணும். ஸோ இது எங்கே அப்பியர் ஆகும் அப்படின்னா நான் முன்னாடி காமிச்ச ஆடில் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா example.com அப்படின்னு இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணாங்க அப்படின்னா நம்மளுடைய வெப்சைட்டுக்கு அவங்க ரீடைரக்ட் ஆவாங்க. ஸோ இப்போ happiness.com அப்படின்றத காப்பி பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல நான் பேஸ்ட் பண்ணுறேன். அடுத்து டிஸ்பிளே யூஆர்எல்ல happiness.com அப்படின்றத கொடுக்குறேன். அடுத்து கால் டு ஆக்ஷன். ஸோ இந்த இடத்துல இதை செக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கால் டு ஆக்ஷனுக்கான பட்டன்ஸ் எல்லாமே இங்கே அப்பியர் ஆகும். ஸோ இந்த இடத்துல வாட்ச் நவ் அப்படின்றத நான் கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு எது ரெலவெண்ட்டாக இருக்கோ அதை நீங்கள் கொடுத்துக்காங்க. அடுத்து ஹெட்லைன்ஸில் நான் ஃபார் மோர் அப்படின்னு கொடுக்குறேன். அடுத்து கம்பேனியன் பேனர். ஸோ இங்கே கூகுள் ஆட்ஸே உங்களுடைய யூடியூப் சேனலோட பேனரை யூஸ் பண்ணிப்பாங்க. இன்கேஸ் உங்களுக்கு வேண்டாம், நான் டெடிகேட்டடாக இந்த வீடியோ ஆடுக்கு பேனர் அப்லோட் பண்ணுறேன் அப்படின்னா அப்போ 300x60 பிக்சலில் நீங்கள் இமேஜஸை நீங்கள் அப்லோட் பண்ணிக்காங்க. ஸோ நான் இன்னைக்கு என்னோட யூடியூப் சேனலோட பேனராகவே யூஸ் பண்ணிக்கிறேன். அடுத்து ஆட் கிரியேஷனில் நம்ம கிரியேட் பண்ண ஆட் ஒன் வந்து இங்கே அப்பியர் ஆகுது. இன்கேஸ் நீங்கள் ஒரே கேம்பெயினில் மல்டிபிள் ஸ்கிப்பபிள் இன்ஸ்ட்ரீம் ஆடை கிரியேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அப்போ ஆட் நியூ வீடியோ அப்படின்றத கிளிக் பண்ணி அடுத்தடுத்த வீடியோவை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம மேலே பண்ண அதே ப்ரொசீஜர் தான். ஸோ நான் இன்னைக்கு ஒரே ஆட் குரூப்பில் தான் இந்த ஆடை ரன் பண்ண போகிறேன். ஸோ அதனால் இதை அப்படியே விட்டுறேன். அடுத்து நம்மளுடைய பிட்டிங்கை நம்ம கொடுக்கணும். காஸ்ட் பர் 1000 இம்ப்ரெஷன்ஸ்க்கு நம்ம பிட் பண்ணணும். ஸோ கூகுள் ரெக்கமெண்டட் பார்த்தீங்க அப்படின்னா 255 rupees வந்து 1000 இம்ப்ரெஷன்ஸ்க்கு நீங்கள் கொடுக்கணும். காஸ்ட் பர் இம்ப்ரெஷன் சார்ஜ் எங்கே பிடிப்பாங்க அப்படின்னா உங்களுடைய ஆடை வந்து அவங்க 5 செகண்ட்க்கு அப்புறம் ஸ்கிப் பண்ணிட்டாங்க அப்படின்னா அப்போ இந்த அமௌண்ட்டை வந்து அவங்க பிடிப்பாங்க. ஸோ அது எல்லாமே இம்ப்ரெஷனில் போகும். ஸோ 30 செகண்டுக்கு மேலே போச்சு அப்படின்னா காஸ்ட் பர் வியூக்கு சார்ஜ் பண்ணுவாங்க. 5 செகண்டுக்கு அப்புறம் ஸ்கிப் பண்ணாங்க அப்படின்னா அது காஸ்ட் பர் இம்ப்ரெஷனில் வரும். ஸோ இந்த இடத்துல நான் 255 அப்படின்றத யூஸ் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு இதை மாடிஃபை பண்ணணும் அப்படின்னா நீங்கள் பண்ணிக்கலாம். அடுத்து கிரியேட் அ கேம்பெயின் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்மளுடைய கேம்பெயின் வந்து பப்ளிஷ் ஆக ரெடி ஆயிடுச்சு. கண்டினியூ டு கேம்பெயின் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்மளுடைய கேம்பெயின் வந்து பப்ளிஷ் ஆயிடுச்சு. இது எலிஜிபிள் ஸ்டேட்டஸ்க்கும் வந்துருச்சு. ஸோ இப்போ உங்களுக்கு எப்படி ஒரு ஸ்கிப்பபிள் இன்ஸ்ட்ரீம் ஆடை கிரியேட் பண்ணுறது சொல்லிட்டு புரிஞ்சிருக்கும். இன்கேஸ் இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான சொல்யூஷன் கண்டிப்பாக நான் உங்களுக்கு தரேன். இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. அப்போ தான் அடுத்த போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு சீக்கிரமாக ரீச் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹேவ் அ குட் டே.